அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஏதென்ஸ் நகரம், தட் மீன்ஸ் அத்தேனே பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், பைபிளில். அந்த பட்டணத்தில் பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள் தான் தேவர் ரூலிங் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். கிரேக்க மொழி தான், கிரேக்கம் தான் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் பரவி இருந்த ஒரு மொழி. இப்போ பைபிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிரேயம் மற்றும் கிரேக்கம் மற்றும் எபிரேய பாஷைகளில் மூல பாஷையில் எழுதப்பட்டது. அப்புறமா அதுலேருந்து தான் அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மெயின் லாங்குவேஜில் இருந்த காலகட்டங்களில் நிறைய தத்துவ ஞானிகள் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அத்தேன்ஸ் பட்டணத்தில் பிஃபோர் 300 BC, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாலேயே, 400 வருஷம், ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அத்தேனே பட்டணத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த க்ரீக்கில் மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய ஞானிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸை ஏன் என்ற கேள்வி, யூ ஷுட் ஆஸ்க் த கொஷின் ஒய் அப்படின்னு அவர் தான் முதல்ல பண்ணார். அதுக்கப்புறமா தான் உன்னை அறிந்து கொள் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி, அவருடைய தாட்ஸ் தான் அது. நோ யுவர் செல்ஃப், தன்னிலை உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அரிஸ்டாட்டில் பின்னால் வந்தவங்க. ஆனால் சாக்ரட்டிஸ் தான் அதுக்கு முன்னோடியாக இருந்தவர். ஆனால் சாக்ரட்டிஸுக்கு எழுத படிக்க தெரியாது. Thank you.